Today special Hyderabadi Chicken Dum Biryani. நம்ம முதல்ல மேரினேட் பண்ணி வச்சிருவோம். தனியாக பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து தயிர் நல்லா கட்டி இல்லாமல் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி வச்சோன்னா சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ரெண்டு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். இப்போது பிரியாணிக்கு டாப்பிங்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு அன்னாச்சி பூ, 4 மராட்டி மொக்கு, 2 பிரிஞ்சி இலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் 2 கல்பாசி இலை நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 செகண்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 6 பச்சை மிளகாயை நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ வெங்காயம் வேகிற அளவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் சேர்த்து தான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து ஒரு 10 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம தயிர்லேருந்து கொஞ்சம் தண்ணி சேரும், அந்த தண்ணியே போதும். சிக்கன் நல்லா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகணும். இப்போ கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வெந்திருக்கு சிக்கனு. கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. 1 கப் கிரேவியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். லேயர் போடும்போது கொஞ்சம் கிரேவி சேர்த்துக்கிட்டோன்னா பிரியாணி கொஞ்சம் மசாலாவோட நல்லாயிருக்கும். இப்போது கிட்டத்தட்ட 35 நிமிஷம் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கனை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை 5 கப் தண்ணி சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து வேக வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது குக் பண்ண பாஸ்மதி ரைஸில் பாதியை ஒரு லேயராக இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இது மேலே ஒரு லேயராக போட்டுடலாம்.
சிக்கன் லேயர் போட்டாச்சு. இப்போது சிக்கன் லேயருக்கு மேலே ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸை கொஞ்சமாக இது மேலே தூவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நம்ம தூவிக்கலாம். 1/4 கப்பு பாலில் குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்கேன். இதை இப்போ மேலே ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிச்சம் எடுத்து வச்சுருக்க கிரேவியை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ரைஸ் சேர்த்து இன்னொரு லேயர் போட்டு ஃபில் பண்ணிடலாம். இப்போ ரைஸ் ஃபில் பண்ணிவிட்டு மேலே மிச்சம் இருக்கிற குங்குமப்பூ கலந்து வச்ச பாலை இதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த மஞ்சள் கலர் வந்து நல்லா லேயரில் வந்து எடுத்து போடும்போது சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம நெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலையை சேர்த்துக்கோங்க. இதில் மிச்சம் இருக்கிற ஃப்ரைடு ஆனியன்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம லேயர் பிரியாணியோட தம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வை எவ்வளோ லோவில் வைக்க முடியுமோ அவ்வளோ லோவில் வச்சுக்கோங்க. இப்போது அலுமினியம் ஃபாயில் கவரை வச்சு நல்லா டைட்டாக சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் தம் ஆகட்டும். பாருங்கள், ஹைதராபாத்தி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.